நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று தண்டியடிகளுடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகையில் போற்றுகின்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். நாட்டமிகு தண்டி, நாட்டம் என்றால் கண் என்று பொருள். இயல்பாகவே பிறக்கின்ற பொழுதே கண் பார்வை இல்லாதவராக அவதரித்தவரை நம் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையில் கண் பார்வை மிக்கவராகிய என்று குறித்திருப்பது ஆழமான கருத்தை உடையது. எனவே நோக்கு என்று எடுத்துக்கொண்டால் இருவகையான நோக்கு, ஒன்று புறநோக்கு, இன்னொன்று அகநோக்கு. ஒவ்வொன்றிலும் நீங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் ஒவ்வொன்றையும் இரு கூறாக பிரித்திருக்கிறது. அகம் புறம் என்பது தொல்காப்பியம் தொடங்கி நம்முடைய நூல்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாகும். எனவே அகநானூறு புறநானூறு என்று அதையும் பார்க்கிறோம். புறம் வேறு அகம் வேறு. புறம் ஒரு மன்னனுடைய கொடை முதலானவற்றை சொல்லுகிறது. அகம் ஒரு மன்னனுடைய வீரம், காதல் முதலானவற்றை எடுத்து சொல்லக்கூடியது அகமாக இருப்பது. அதுபோல நம்மிடத்தில் புறத்தோற்றம் வேறு அகத்தோற்றம் வேறு. அதுபோல் தண்டியடிகள் என்று சொல்லப்பெறுகிற இந்த நாயனார் புறத்தே கண் பார்வை இல்லாதவர், ஆனால் அகத்திலே கண் உடையவர். ஏன்? அந்த அகமாகிய கண் சிவபெருமானை காணக்கூடிய அன்புடையவர் என்பதனால் புறத்தே கண்ணிருந்தும் இறைவனை காணாத இந்த உலகத்தில் புறத்தே கண் இல்லாமல் அகத்தே இறைவனை கண்டுகொண்டிருப்பவர் என்ப காரணத்தினாலே நம்பி ஆரூரர் பெருமான் இவரை நாட்டமிகு தண்டி என்று குறித்திருப்பதை நாம் இந்த இடத்துல எண்ணி பார்க்க வேண்டும். திருவாரூரில் அவதரித்தவர், பார்வை இயல்பாகவே இல்லாதவர். அந்த ஊரில் அமையப்பெற்றிருக்கின்ற குளம் அந்த கமலாலயம் என்கிற பெரிய தீர்த்த குளமாகும். அதில் பல்வேறு வகையான குப்பைகளும் விழுந்து கிடக்க அவற்றை தூர்வார வேண்டும் என்று கருதுகிறார் கண் பார்வை இல்லாத தண்டியடிகள். பார்வை உடையவர்கள் எல்லாம் அந்த குளத்தை கண்டு கடந்து போக பார்வை இல்லாதவர் குளத்தை தூர்வார வேண்டும் என்று முடிவு செய்தார். எனவே கயிறு கொண்டு வந்தார், முளைக்குச்சி கொண்டு வந்து நட்டு அந்த முளைக்குச்சியின் ஒரு பகுதியில் கயிற்றை கட்டி கொண்டு தன் உடம்பில் இன்னொரு பகுதியில் கயிற்றை கட்டி கொண்டு அந்த மண் எடுப்பதற்குரிய பொருளை கையில் வைத்து கொண்டு கயிற்றை பிடித்து கொண்டு குளத்திலே இறங்கி சேறு முதலானவற்றை எடுத்து வெளியே கொண்டு வந்து போடுகிறார். இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்கின்ற பொழுது சில சமணர்கள் அவரை பார்த்து, இவ்வாறு குளத்திலே இருக்கக்கூடிய சேற்றனை கொண்டு வந்து வெளியே போடுகிறீரே, அதில் எத்தனை உயிரினங்கள் வாழ்கின்றன, அவையெல்லாம் இறந்து போகின்றன, உனக்கு கண் தான் இல்லை என்று சொன்னால்